கோவையில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வணிக வரித்துறை உதவி ஆணையர் கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தனது கணவர் மூலம் காய் நகர்த்திய பெண் அதிகாரி சிக்கியது எப்படி? கோவையில் வணிக வரித்துறை உதவி ஆணையராக பணிபுரிந்து வருபவர் மகேஸ்வரி. இவரிடம் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தைச் சேர்ந்த அபினேஷ் என்பவர் இன்புட் டாக்ஸை திரும்பப் பெற விண்ணப்பித்துள்ளார். ஒரு நிறுவனத்தின் சார்பில் முன்கூட்டியே செலுத்தப்படும் அதிகப்படியான வரியை திரும்பப் பெற இந்த முறை பின்பற்றப்படுகிறது. இது தொடர்பான கோப்புகளை முடித்துக் கொடுப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று உதவி ஆணையர் மகேஸ்வரி கூறியுள்ளார். ஆனால் தன்னால் அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது என்று அபினேஷ் தெரிவித்துள்ளார். இறுதியாக பேரம் பேசி 60,000 ரூபாய் கொடுக்க முன்வந்துள்ளார். இருந்தபோதும் பணம் கொடுத்து வரி சலுகை பெற அவருக்கு மனம் வரவில்லை. எனவே வேலையை செய்வதற்கு பெண் அதிகாரி லஞ்சம் கேட்டது தொடர்பாக கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் லஞ்சம் கேட்ட அதிகாரியை கையும் களவுமாக பிடிப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தங்களது ஃபார்முலா திட்டத்தை வகுத்து கொடுத்துள்ளனர். அதன் பேரில் ரசாயனம் தடவிய பணத்துடன் அபினேஷ் தயாராகியுள்ளார். பணத்தை கையில் வைத்துக்கொண்டு வணிக வரித்துறை உதவி ஆணையர் மகேஸ்வரிக்கு போன் செய்துள்ளார். அதற்கு தனசேகரன் என்பவரின் செல்போன் எண்ணை கொடுத்து அவரிடம் பணத்தை கொடுக்கும்படி கூறியுள்ளார். அதன்படியே கொடிஷியா மைதானம் அருகில் தனசேகரன் காரில் காத்திருந்தார். அங்கு சென்ற அபினேஷ் காரில் ஏறி பணத்தை கொடுத்துள்ளார். அதை மறைந்திருந்து கண்காணித்துக் கொண்டிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தனசேகரனை சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவர் உதவி ஆணையர் மகேஸ்வரியின் கணவர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனசேகரனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் உதவி ஆணையர் மகேஸ்வரி கூறிதான் தனசேகரன் பணம் வாங்கினார் என்பதை உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். ரியல் எஸ்டேட் நிறுவன ஊழியரிடம் 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் வணிக வரித்துறை உதவி ஆணையர் தனது கணவருடன் கைதான சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.